அல்ஹம்துலில்லா. வீட்டில இருந்து வெளியே கிளம்பி இன்னைக்கு 70th டே, 70 நாள் ஆச்சு நான் வீட்டில இருந்து வெளியே கிளம்பி. ஆகஸ்ட் 19th கல்கத்தா, one women doctor gang rape and murder. After this வீட்டில இருந்து வெளியே கிளம்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இது வரைக்கும் இன்னைக்கு 70 நாள் உங்களையும் சேர்த்து இது வரைக்கும் 1.5 லட்சம் பெண்களை சந்தித்து பாலியல் வன்கொடுமை அபியூஸ் அதுக்கு எதிராக தைரியமாக திரண்டெழணுங்கிற பரப்புரையோடு இன்றைக்கு 70th டே உங்களை சந்திக்கிறதுல பெரிய 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 சந்தோஷம். நம்ம இதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. உங்களோட இந்த அஜெண்டா, இந்த ப்ரோக்ராம் அஜெண்டா is a great witness. It is a great notice and convey what is Islam, where we are us. The notice la welcome speech, General Secretary, Presidential address, President, inauguration, Shura member, Secretary, President, Tamil motivation speaker, Solidarity Youth Movement President, JAH Kannur President, GIO Kannur Vice President, GIO Kannur Secretary, GIO Kannur Secretary, General Convener, etc. etc. இந்த போஸ்டிங் எல்லாம் விட ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ரொம்ப பெரிய போஸ்டிங் என்னன்னா கிராத், சுமையா, ஹாஃபிலா என்பதுதான். That is the very 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 great posting other than all. நாம் திருக்குரானை நம்பி இருக்கோம். இந்த உலகத்தையோ இங்க இருக்க போஸ்டிங்கையோ நம்ம நம்பி இல்ல. அதனாலதான் இன்னைக்கு சண்டே எல்லாரும் பீச்சுக்கு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு, சினிமாவுக்கு, மாலுக்கு போகும்போது என்னுடைய போராட்டக்காரிகள் இத்தனை பேரும் ஹிஜாபோடு இங்க வந்து நிக்கிறோம்னா குர்ஆனை நம்பி இருக்கிறோம். India is in number 1 position in AIDS, but we have the weapon. India is in number 1 in women harassment, but we have one great weapon. India is in number 1 in girl children abuse, rape and murder, but we have one great weapon. India is in number 1 in family harassment, family women harassment, but we all have the great one weapon. That weapon is ashhadu an la ilaha illallah, ashhadu anna muhammadar rasulullah. We have the great weapon. This function represents us. This is 40th year of GIO. 40th year is a very special one in Islam. நம்ம உயிரினும் மேலா நேசிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கிடைச்சது 40th year. நமக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் அன்னை கதீஜா. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நிக்காஹ் முடித்து கொண்டது 40th year. 40th year is a very special one. 40th year is very special one also for you GIO. This 40th year நமக்கு நிறைய விஷயங்களை இந்த மேடையில, இந்த நிகழ்வுல நிறைய விஷயங்களை கொடுக்குது. வீட்டில இருந்து 70 நாள் வெளியே கிளம்புவோம் எனக்கு தெரியாது. வீட்டில இருந்து நான் வெளியே கிளம்பும் போது 70வது நாள் கேரளா கண்ணூர்ல போய் இத்தனை ஆயிரக்கணக்கான என்னுடைய சகோதரிகளோட நான் மேடையில நின்னு பேசுவேன் எனக்கு தெரியாது. ஆனா என்னோட நியத், இனி ஒரு கேரளா, இனி ஒரு கல்கட்டா, இனி ஒரு தமிழ்நாடு, இனி ஒரு டெல்லி, இனி ஒரு ஆஷிஃபா, இனி ஒரு கல்கத்தா டாக்டர்னு எந்த இடத்திலையும் அபியூஸ் நடக்க கூடாது. அதுக்காக நான் வெளியேறேன் வீட்டில இருந்து அப்படின்னு வெளியேறணும். இன்ஷா அல்லாஹ் 100வது நாள்
இந்த பரப்புரையோட, இந்த கேம்பெயினோட 100வது நாள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிறந்த இடம் காபாவின் முன்னாடி நின்று இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான வேலையை, பரப்புரையை அங்கே இருந்து தொடரணும்னு நியத்து வச்சிருக்கேன். நீங்களும் துவா செய்யுங்க. எல்லாருக்காகவும் காபாவில் நானும் துவா செய்றேன். இன்ஷா அல்லாஹ். இங்க இருக்க பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பயம். பொம்பளை பிள்ளை உன்னால என்ன செஞ்சிட முடியும்? பயம். பெண்கள் நீங்க என்ன செஞ்சிட முடியும்? பயம். பேசாம வாய மூடிட்டு ரூமுக்குள்ள போ, பயம். ஹிஜாப கலத்திரு, எக்ஸாம் எழுத உள்ள போக முடியாது, காலேஜுக்குள்ள உள்ள வர முடியாது, ரிமூவ் யுவர் ஹிஜாப். கிளாஸ் ரூம்குள்ள உள்ள விட முடியாது, ரிமூவ் யுவர் ஹிஜாப். பயம். இங்க இருக்கக்கூடிய பெரிய விஷயம் பயம். கிராத், ஹாஃபிலா, சுமையா, ஓட் ஆஃப் தேங்க்ஸ், சுமையா ஜெனரல் கவர்னர். இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பம் சுமையா, இந்த நிகழ்ச்சியோட எண்டிங் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சுமையா. எஸ், நமக்கு பயம்ங்கிறதுக்கு எதிரான மிகப்பெரிய ஆன்சர் இந்த நேம்ல இருக்கு, சுமையா. அன்னைக்கு பாலைவன மண்ணுல மக்காவுல அவ்வளவு பெரிய கொதிக்கிற வெயில்ல உருட்டி பரட்டுனப்போ, கொலை செஞ்சிருவோன்னு சொன்னப்போ, என்ன வேணா செஞ்சுக்கோ, அஹத் அஹத் அஹத்னு சொல்லி அவ்வளவு பெரிய வைராக்கியத்தோட அது ஒரு ஈட்டி எடுத்து அவங்க பெண் உறுப்புல இந்த பக்கம் செலுத்தி அந்த பக்கம் தெரிச்சு ரத்தம் தெறிக்க முதல் ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்றாங்களே அன்னை சுமையா. அவங்களுடைய ஹிஸ்டரி நமக்கு பயம்ங்கிறதுக்கு எதிரான ஆகப்பெரிய மோட்டிவேஷன், கியாமத் நாள் வரைக்கும் மோட்டிவேஷன். அந்த இரத்த சிவப்பு இந்த நாட்டுல பயம் அப்படிங்கிற பேர்ல ஹிஜாப கலத்துன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு எதிரான ஆகப்பெரிய மோட்டிவேஷன். நான் என்னோட பெண் பிள்ளைகளுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கேன். anyone pushing you remove your hijab, just you remove your chappal and take it in your hand. இதுதான் நான் என்னோட பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி தரக்கூடிய ஆன்சர். பயம். யாருக்கு பயம்? எதற்கு பயம்? பலஸ்தீனை பத்தி மிக 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 அழகாக கையில ஒரு சின்ன துணியை உருட்டி சுருட்டி அதுல ஒரு கஃனை சுத்திக்கிட்டு பலஸ்தீனை போல இங்க ஆக்ட் பண்ணாங்க பிள்ளைங்க. கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. பலஸ்தீனை போல ஆக்ட் பண்ணும் போதே இவ்வளவு உள்ளம் கொதிக்குதே. அங்க பலஸ்தீன்ல எத்தனை குழந்தைகள் ஷஹீத், எத்தனை இளம் அம்மாக்கள் ஷஹீத், எத்தனை வாப்பாக்கள் ஷஹீத், எத்தனை யங்ஸ்டர்ஸ் ஷஹீத், எத்தனை 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 பேர் ஷஹீத். ஹிஜாபுக்காகவும் சிஏஏ என்ற பெயர்லையும் பெரிய பயம் பெண்களை நோக்கி மிகப்பெரிய அளவுல இங்க பயம் திணிக்கப்படுது. அங்க பலஸ்தீன்ல ஷஹீதான எத்தனை பெரிய லிஸ்டையும் எடுத்து பாருங்க. 10வது பிள்ளையை வயித்துல சுமந்து கொண்டு ஏர்போர்ட்ல ஒரு பலஸ்தீனை நோக்கி ஒரு பெண் போறா. எப்படி 10வது பிள்ளையை பெக்குறீங்க? என்ன போயிட்டு இருக்கு உலகத்துல? எப்படி 10 பிள்ளையை உங்களால பெக்க முடியும்? ஏன் இப்படி அறியாமையில இருக்கீங்கன்னு கேட்கும் போது அந்த பலஸ்தீனிய அம்மா சொன்னா, எங்களுடைய பிள்ளைகள் எப்ப ஷஹீதாவாங்கன்னு தெரியாது. நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வின் பாதைக்கான போராளிகளை எங்கள் 10 மாதம் வயிற்றுல சுமந்து இந்த நாட்டுக்கு நாங்க கொடுத்துட்டு மரணிக்கணும் என்று சொன்ன அந்த தாயின்றத்தில் இருக்கிறது பயத்துக்கு எதிரான ஆன்சர். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சீரியஸா இஸ்லாம் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியத்துல இருக்கும். லிப்ஸ்டிக் எதிராக, மேக்கப்க்கு எதிராக, ஹிஜாப காலத்துன்னு சொல்றவனுக்கு எதிராக ரொம்ப சீரியஸா இஸ்லாம் பிராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கு. I gave my speech in CAA protests around 40 stages. I gave my speech in hijab protests around 50 stages. Because of this,
they stopped my passport. என்னோட பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது. I told them, you can't stop my passport in this dunya. You cannot stop my passport for Jannatul Firdaus. This is my answer. This is our answer. ஹிஜாப் போராட்டத்திலையும் சிஏஏ போராட்டத்திலையும் பேசுனதுக்காக இந்த துனியாவோட பாஸ்போர்ட்டை தானே உங்களால முடக்க முடியும். அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்கான பாஸ்போர்ட்டை உங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. இங்க நிறைய 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 பயம் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு பெண்ணை நோக்கியும் திணிக்கப்படுகிறது. இதை செய்யாத, அதை செய்யாத, இங்க வராத, அங்க வராத, இங்க பேசாத, அங்க பேசாத, டோன்ட் டாக் லவுடர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பயம்ங்கிற விஷயம் பெண்களை நோக்கி திணிக்கப்படுது. அவங்க எல்லாத்துக்குமான ஒரே ஆன்சர், ஒரே நேம், அன்னை ஆயிஷா. 45 years of service. Mother Aisha is our great inspiration. இதெல்லாம் வெறுமனே வார்த்தைகள்ல படிச்சுட்டு, இதெல்லாம் நிறைய பயான்கள்ல கேட்டுட்டு, இதெல்லாம் நிறைய மீட்டிங்ல கேட்டுட்டு, இதெல்லாம் நிறைய பேசிட்டு அதோட கடந்து போறதுக்கு இல்ல. நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன்? இந்த கொஸ்டினை இஸ்லாத்துக்கு வரும்போது 4 years before நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன் அப்படின்னு எனக்குள்ள நான் கேட்டபோது, இனி என்னோட உயிர், உணர்வு, வேலை, என்னுடைய உடல் நலம், உள்ள நலம் எல்லாத்தையும் அல்லாஹ்வோட பாதைக்கு ஒப்படைக்கிறது. இனி எதுவும் எனக்காக இல்லை, ரசூலின் உம்மத்துக்களுக்காக வேலை செய்கிறதுன்னு நான் அல்லாஹ்வோட பலிபீடத்தில் என் உயிரை அடமானம் வச்சுட்டு தான் இந்த 4 years வேலை செய்து கொண்டிருக்கிறோம். Alhamdulillah, this is the answer of a pure woman. எனக்கு என்ன எதுவும் வேண்டதில்லை. Any gold? No. Car? No. Bangla? No. Bank account? No. Bank balance? No. இன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. This 4 years இது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு. 4 children, medicine values, toilet issues, protest. But I have a great asset. I have a very great asset. I have a very great valuable asset. That asset is Iman. அதனால எனக்கு எந்த கவலையும் இல்ல, அதனால எனக்கு எந்த பயமும் இல்ல. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுமா புரியாதாங்கிற பயமும் கவலையும் எனக்கு இல்ல. ஏன்னா I surrender all my thoughts into Allah. இவங்களுக்கு புரிய வச்சிரு, அவ்வளவுதான். Allah make it easy. பெண்களிடத்துல இன்னைக்கு திணிக்கப்படக்கூடிய பயம், அது ஹிஜாப் விஷயமா இருந்தாலும் சரி, பெண்களோட படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, பெண்களுடைய மற்ற அனைத்து விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெண்களோட பாதுகாப்பு விஷயமா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிரான எத்தனை விஷயங்கள்லையும் உங்களுக்காக நீங்க பயந்து போய் இருந்தீங்கன்னா எந்த விதமான ஆன்சரும் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த இந்த இடம் ஒரு பெரிய 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 அத்தாட்சி. இது கலெக்டரேட் கிரவுண்ட். என்னுடைய எல்லா இடத்திலையும் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், the next generation of Islam, the younger people of Islam, please notice this. This is collectorate ground. Now we are speaker, now we are program coordinators, now we are audience in this collectorate ground. After 10 years, இங்க இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையிலிருந்து ஒரு கலெக்டர் ஹிஜாபோட இதே இடத்துல இங்க ஒவ்வொரு இடத்திலையும் வரணும். This sound is not enough for this, my sweetie people. This clap sound is not enough. Make louder. Yes, we can. Not enough. Please make a great sound. We can make it with hijab. Hijab is our pride. Hijab is our honest.
Hijab is our great boldness. We can make it. Not only collector, that Supreme Court judge, that post with hijab. நம்ம அங்க போய் ஹிஜாபோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா உட்கார்ந்து நம்ம தீர்ப்பு எழுதக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய விஷயங்களை இங்க இருந்து இதை கேட்டு கை தட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் செய்யணும். Go ahead. Go ahead. We can with hijab. We can with Quran. We can with Nabiyul Naim sallallahu alaihi wasallam. We can with Islam. We can with Iman. We can with purity. I'm so glad. உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம். எவ்வளவோ சூழ்ச்சிகள் இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, எத்தனையோ கவலை இருக்கு. ஆனா எனக்கு முன்னாடி பேசின சுஹைப் சகோதரர் சொன்ன மாதிரி மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்களோட அன்சாரிகளோட அன்னை கதீஜாவோட அன்னை ஆயிஷாவோட அன்னை ஃபாத்திமாவோட உம்மு அமாரா அவங்களோட நம்ம இருக்க போறோங்கிற ஆசைக்காக இந்த துனியாவை கடந்து வருவோம், சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அந்த மிகப்பெரிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இந்த அத்தனை சகோதரிகளையும் அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.